ஹாய் गाइस, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்கலாம். என்ன vlogனா, இன்னைக்கு தைப்பூசம். சோ தைப்பூசத்துக்காக நாங்க மலைய கோயில் முருகனை பார்க்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அங்க வந்து எங்க மாமா பொண்ணுக்கு வந்து காதுகுத்து ஃபங்க்ஷனும் இருக்கு. சோ அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காக நான் விக்கியேட்டா நாங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட எங்க அம்மா வீட்டுக்கு இப்ப போயிட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க அப்பாவை பார்த்த உடனே என் தம்பி வந்து ஒரே தாவு. ஏன்னா அவங்களுக்கும் தம்பிக்கும் உள்ள பாண்டிங் வந்து அப்படி. எங்க அப்பானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க அப்பாவை பார்த்த உடனே தாவிட்டான். ஸோ அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். எங்க பாப்பாவை வந்து எங்க அம்மா அழகா கிளப்பி விட்டுருந்தாங்க. சாரி எல்லாம் கட்டி செமையா கிளம்பி இருந்தா கோயிலுக்கு போறதுக்காக. கோயிலுக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு கிளம்பியாச்சு எல்லாருமே. மதியானத்துக்கு மேலதாங்க வரும் கூட்டம். சாயந்தரம்ல இப்ப போறதே வந்து மதியானத்துக்கு அப்புறம் தான் கூட்டம் இதாகும். அந்த கரெக்டா சாப்பாடு டயத்துல கூட்டம் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல் கூட்டம். ஸோ போலீஸ் எல்லாம் வந்து அந்த கூட்டத்தை வந்து விலக்கி விடுற மாதிரி அவ்வளோ கார் வந்து ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. இந்த கேப்ல வந்து எங்க விக்கெட்டா வண்டி வைக்க போயிட்டாரு. அதுல நம்ம ஒரு ஐஸ்கிரீமை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அங்க பயங்கர வெயிலா இருந்துச்சு. அண்ணாலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடியே இறங்கி அம்மாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அன்னதானம் போடுவாங்க. ஸோ எப்போதுமே வருஷம் நாங்கள் அங்கே வருவோம். அங்கே போயிட்டாங்க. நான் வந்து விக்கெட்டாக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் கார் பார்க் பண்ண போயிருந்ததுனால. நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அன்னதானம் நடக்கிற இடத்துல உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க கோயிலுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலோட அடிவாரத்தில் தான், அந்த மலையோட அடிவாரத்தில் தான் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடிவாரத்தில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. ஏன்னா அங்கே தான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால பயங்கர கூட்டமாக இருந்தது. தம்பி பயங்கர சேட்டை. அதனால ஒரு பிபியை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. அவ்வளோ கூட்டத்தில் அவனை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. இதுதான் எங்க மாமா பொண்ணு காதுகுத்து ஃபங்க்ஷன். இந்த பாப்பாக்கும் பாப்பாவோட தம்பி 2 பேருக்குமே காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காது குத்துறவங்க வந்து கோயிலே இருப்பாங்களாம். ஸோ அவருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவர் வரதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கர கூட்டமா இருந்ததுனால, அன்னைக்கு வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நிறைய காதுகுத்து ஃபங்க்ஷன்ஸ் அங்க நடக்கும்ல. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறது தான் வந்து கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டத்தில் அவரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு வந்து காது குத்துறதுக்கு மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொண்ணு அப்படிங்கிறதுனால கரெக்டா மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா மார்க்கிங் வந்து இருக்கான்னு சொல்லி எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ காது குத்துறதுக்கு வந்து பாப்பாவும் வந்து ரெடி ஆயிட்டா. ரொம்ப பயத்தோட இருந்தா வலிக்குமோ அப்படின்னு. ஸோ ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல வலிக்காது அப்படின்னு சொன்னோன்னா அவ கொஞ்சம் நார்மலா இருந்தா. வெரி குட் அகிலா, சூப்பர். சூப்பர். வாழைப்பழமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பாப்பா ரொம்ப தைரியமா இருந்தா. காது குத்துனப்ப அவ அளவே இல்லை. அதுக்கப்புறம் குத்துறப்ப வலிக்காது போல, குத்துனதுக்கு அப்புறம் வலிச்சிரும் போல. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா பயங்கரமா. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. இல்ல வலிக்காது பாப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அகிலாவோட தம்பி இது வேல்முருகன். அவன் பயங்கர பயத்தோட இருந்தான். ஏன்னா அடுத்து அவனுக்கு தான் காது குத்தணும். ஸோ பாப்பா அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும்ல. ஏன்னா அவன் இன்னும் சின்ன பிள்ளை. ஸோ அவனுக்கு காது குத்துறதுக்கும் வந்து மார்க்கெல்லாம் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பாவம் பையன் எப்படி அழ போறானு. நெக்ஸ்ட் தம்பி வந்து அவனே ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துட்டான். எல்லாருமே ரெடியா இருந்தோம். அவன் அழுதுட்டானா வாயில வாழைப்பழத்தை வந்து அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவனுக்கு ஆனா ரொம்ப பாவம். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த குத்தும் போது அந்த ஊசி இறங்கவே இல்லை. அவனுக்கு 2 தடவை வந்து குத்துனாங்க. அப்புறம் தான் அந்த ஊசியே இறங்கிடுச்சு. பாவம் கஷ்டப்பட்டு அவனுக்கு காது குத்தியாச்சு. அவனுக்கு காது குத்தி முடிச்ச அடுத்த நிமிஷம் வந்து சாமியை கொண்டு வந்துட்டாங்க. பயங்கர கூட்டம். அது அந்த ஒரு காம நேரம் இருக்கும். அந்த காம நேரத்துல வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பா வந்து சாமியை கொண்டுட்டு வந்து வச்சாங்க. அந்த நிமிஷம் வந்து ரொம்ப வந்து பரபரப்பா இருந்தது. சாமியை பார்க்கறதுக்காக தானே நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த நிமிஷம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
மேல வந்து பயங்கர கூட்டமா இருந்துச்சு, பயங்கர கியூ வந்து இருந்துச்சு. இந்த கியூல போனா கண்டிப்பா சாமியை பார்க்க முடியாது. ஏகப்பட்ட மாவிளக்கு விளக்கேத்துறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அங்க மேல சாமிக்கு வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு ஓரமா நின்று சாமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓரமா நின்று அங்க சாமியை பார்த்துட்டோம். கியூல நின்று பார்க்கறதா இருந்தா ராத்திரி ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் வியூ, அந்த கோயிலோட முழு வியூ வந்து மேல இருந்து கேப்சர் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வியூவை பார்க்கறதுக்கு. விக்னேஷ்குமார் சாமியை வந்து ரொம்ப திருப்தியா நாங்க கும்பிட்டுட்டு கீழே வந்தோன்னா சூடா சாப்பாடு ரெடியா இருந்துச்சு. அங்க அன்னதானம்க்கு தானே நாங்க எப்போதுமே போவோம்னு சொன்னோம். ஸோ அங்க வந்து எங்க அம்மாவோட அம்மா சொந்தக்காரங்க வந்து அன்னதானம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்க போய் சாப்பிட்றதுக்காக சாமியை பார்த்துட்டு வந்த உடனே வந்து சாப்பாடு போட்டாங்க. ஸோ வயிறார சாப்பாடை சாப்பிட்டாச்சு, கண்ணார முருகனை பார்த்தாச்சு, சாமியை பார்த்துட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேற என்ன வேலை, அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே மறுபடியும் அந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.